ஒத்த ரூபா தாரேன் ஒரு உதப்பத்தட்டும் தாரேன் ஒத்துக்கிட்டு வாடி நம்ம ஓட பக்கம் போவோம். இனி இந்த பாட்டை கேட்டாலே குட் பேட் அகிலி தான் ஞாபகத்துக்கு வரணும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை அந்த குட் பேட் அகிலி கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ குட் பேட் அகிலியோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த படம் எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற ரிவ்யூ தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த படம் வந்து ஸ்டோரியை வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஸோ ஸ்டோரி வந்து அந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. பட் ஆனால் இந்த படம் வந்து உங்களை கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் பண்ணும். அது வந்து 100% ஷுவர். ஸோ இந்த படம் வந்து ஒரு ஃபுல் மசாலா மிக்சடு, அதாவது எல்லாம் கலந்த கலவையாக தான் அந்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்டட் பண்ணதுலேயே இந்த படம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக அவருக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஏகே வந்து அவர்கள் வந்து இந்த படத்தில் ஒரு எல்லாம் கலந்த கலவையாக நடித்து அப்படி ஒரு பெஸ்ட்டாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நீங்கள் எந்த படத்துலையும் பார்க்காத ஒரு அஜித் வந்து இந்த படத்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்க்க முடியும். ஸோ இந்த படம் வந்து ஏகே ஃபேன்ஸ்க்கு வந்து உண்மையிலே வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை வந்து ஸ்டோரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கல அப்படின்னாலும் அதாவது எல்லா ஃபேனுக்கு வந்து இந்த படத்தை பிடிக்கிற அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை வந்து இந்த ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு வந்து இன்னொரு ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து ஜிவி பிரகாஷோட மியூசிக் வந்து உண்மைக்குமே தரமாக இருக்குது. அவர் வந்து இந்த படத்தில் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து வேறு லெவலில் ஒன்று போட்டிருக்காரு. ஸோ மனுஷன் வந்து இந்த மியூசிக் போடும்போது ஒரு சைக்கோத்தனமாக அப்படி போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு சீனுக்கும் அவர் பேக்ரவுண்ட் ஸ்கோர் போட்டிருக்க விதம் இருக்க அப்பா வேற லெவலு. அதுலேயும் இந்த ரெட்ரோ சாங்கை வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா, அந்த பாட்டுக்கு வந்து நம்ம அர்ஜுன் தாஸ் வந்து இன்னொரு பொண்ணு கூட வந்து ஆடுவார். ஸோ அந்த பாட்டு ஆடிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த ஃபைனல் டச்சில் வந்து நம்ம அஜித் வந்து அப்படியே வந்து எட்டி பார்க்கும்போது இந்த வாலி இந்த மாதிரி ஒவ்வொரு ஒரு அந்த கண்ணாடி உடஞ்சி உள்ள அப்படி பார்க்கும்போது ஒரு கண்ணு தெரிகிற மாதிரி, அதெல்லாம் இந்த தீனா, இந்த மாதிரி ஒவ்வொரு படத்தோடைய ரெஃபரன்ஸை வந்து இந்த படத்தில் வந்து கொண்டு வந்துருக்குறாங்க. அப்படி பார்க்கும்போது வந்து ஏகே ஃபேன்ஸுக்கு வந்து உண்மைக்கும் வந்து அது வந்து ஒரு கூஸ் பம்ஸ் மூமெண்ட்டாக தான் கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த படம் அந்த அளவுக்கு ஒரு என்கேஜாக, அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே ஒரு ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் அந்த படத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு. எஸ்பெஷலி வந்து தளபதி ஃபேன்ஸுக்கு வந்து கண்டிப்பாக பிடிக்கிற மாதிரி இன்டர்வல் சீனில் வந்து ஒரு டயலாக் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ அதை நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் வந்து தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் அதோடைய ஃபீல் வந்து நீங்கள் உணர முடியும். அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு விதமாக இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து உண்மைக்குமே வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு கூஸ்பம் மூமெண்ட்டில் தான் வந்து இந்த படத்தை வந்து கொண்டு போயிருக்கு. அந்த வகையில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப், அதாவது அவருக்கு ஒரு சல்யூட் கொடுக்கணும் கண்டிப்பாக. ஒரு ஃபேன் பாய், அதாவது ஒரு ஃபேனாக இருந்து எப்படி வந்து இவரை எப்படி நம்ம வந்து மக்களுக்கு காட்டணும் அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு தரமான பண்ணியிருக்காரு. எனக்கு சொல்லவே வாய் வரல, அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் வந்து அர்ஜுன் தாஸ் அவங்க வந்து ஒரு டுயல் வந்து வில்லன் ரோல் பண்ணியிருக்காங்க. அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ளஸ் சிம்ரன் வந்து ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதையும் நான் சொல்ல விரும்பலை, அதையும் நீங்கள் தேட்டரில் போய் பாருங்கள். இந்த படத்தில் எக்கச்சக்க கேமியோ, அதாவது ஒன் பை ஒன்னாக நான் சொல்ல விரும்பலை. நீங்கள் கண்டிப்பாக அந்த படத்தை வந்து தேட்டர் போய் பாருங்கள். இது வந்து உங்களை கண்டிப்பாக ஃபுல்ஃபில் பண்ணும். ஸ்டோரியை நம்பியோ இந்த ஸ்டோரியை எக்ஸ்பெக்ட் பண்ணி ஸ்டோரி இருந்தால் தான் படம் எனக்கு பிடிக்கும், ஸ்டோரி இருந்தால் தான் நான் படமே பார்ப்பேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் ஆஃப்ல இருக்கிறவங்க இந்த படத்துக்கு போகாதீங்க. ஒரு ஃபேமிலியாக ஒரு ஃபுல்ஃபில், அதாவது என்டர்டெயின்மெண்ட்டாக ஒரு படத்துக்கு போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த குட் பேட் அகிலி வந்து கண்டிப்பாக தேட்டரில் போங்க. ஒரு தடவை இல்லை, நீங்கள் 2 தடவைனாலும் நீங்கள் தேட்டரில் போகலாம். ஃபேமிலியோட போகலாம், ஃப்ரெண்ட்ஸோட போகலாம், எல்லாருமே போகலாம். அந்தளவுக்கு ஒரு தரமான படம் தான் இந்த குட் பேட் அகிலி. ஸோ அஜித் வந்து அவர்களுக்கு வந்து மங்காத்தாக்கு அப்புறமா இந்த படம் வந்து நின்று பேசும். எப்படி ஒரு மங்காத்தா வந்து இப்போ வரைக்கும் அவருக்கு வந்து ஒரு கேரியர்லேயே ஒரு பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கோ, அதே மாதிரி குட் பேட் அகிலியும் வந்து இன்னும் வரக்கூடிய நாட்களில் கூட இந்த படம் வந்து இன்னும் பேசும் பொருளாக இருக்கும். இண்டஸ்ட்ரியல் ஹிட்டு, அதாவது இது வரைக்கும் இந்த இயரில் வந்த படங்கள்லேயே வந்து இந்த படம் வந்து ஒரு தரமான ஹிட்டு கொடுத்துருக்கு. ஏகே ஃபேன்ஸுக்கு இந்த படம் வந்து ஒரு வேறு லெவலில் ஒரு பிரியாணி தான், ஒரு ட்ரீட்டு தான். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை வந்து தியேட்டரில் போய் பாருங்கள், இதோடைய ஃபீலை உணருங்க, இந்த படத்தை வந்து செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம தமிழ் சினிமாவை நம்ம தான் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும். ஸோ இந்த மாதிரி படங்களில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். வேறு மொழிகளில் உள்ள படங்கள்லாம் வந்து ஒரு கிரிஞ்சாக இருந்தாலோ அதான் வேறு மாதிரி இருந்தாலும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு படங்களில் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணாதான் தமிழ் சினிமாவும் அடுத்த லெவலுக்கு போகும். அது மட்டும் இல்லாமல் ஸ்டோரியை நம்பி இந்த மாதிரி படத்துக்கு வந்து வராதிங்க. என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த படத்தை வந்து பாருங்கள். இந்த படத்துக்கு என்னுடைய மார்க் வந்து 100க்கு 100 கூட கொடுப்பேன். அந்த அளவுக்கு ஒரு தரமான படம் தான் இந்த படம்.
ஸோ போங்க, என்ஜாய் பண்ணுங்கள், படத்தை வந்து என்டர்டெயின் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த ஃபேன்ஸ் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காமல், ஸோ படத்தை வந்து படமாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.